السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரத்துல் முல்க் அதனுடைய விளக்க உரையை ஆரம்பித்து ஒரு முன்னுரை, அதற்கு பிறகு முதல் ஆயத்தினுடைய விளக்க உரை பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் சூரத்துல் முல்கினுடைய 67வது சூராவுடைய 2வது ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? அல்லஸீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். இந்த சூரா எப்படி ஆரம்பித்தது? தபாரக என்று அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பித்தது. தபாரக அல்லதி என்றுதான் முதல் ஆயத்திலையும் பார்த்தோம். இப்ப மறுபடியும் அல்லதி என்று அல்லாஹ்வை பற்றிய இன்னொரு கூடுதல் அறிமுகம் நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவங்க யார்? அல்லாஹ். அவங்க தான் خلقல் மௌத வல் ஹயாத், மௌத் ஹயாத் இரண்டையுமே படைத்தார்கள். எதற்காக? லியப்லுவக்கும், உங்கள் அனைவரையும் சோதிப்பதற்காக. எந்த விஷயத்துல? அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமல்களில் மிக அழகானவர் என்பதை அறிவிப்பதற்காக. வஹுவல் அஸீஸுல் கஃபூர். இன்னும் அல்லாஹ் அல் அஸீஸ் அல் கஃபூர் என்று சொல்லி இந்த ஆயத்து முடியுது. சரி, இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். அல்லதி خلق அல் மௌத் அல் ஹயாத். இப்ப خلق அப்படின்றது இருக்கு. خلق அப்படின்னா என்ன? அவர் படைத்தார். அப்ப அல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் ஹாலிக். அல் ஹாலிக் அப்படின்னா என்ன? படைப்பாளன், படைத்தவன் என்ற அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அல் ஹாலிக், அல்லாஹ் தான் நம்மை படைத்தவர், எல்லாவற்றையுமே படைத்தது அல்லாஹ். அப்ப அல் ஹாலிக் அப்படின்னா படைப்பாளர் அப்படின்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் படைத்தாங்க. அதுல இங்க குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல் மவுத் அல் ஹயாத், இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க. மனிதனை அல்லாஹ் படைச்சாங்க இல்லையா? மனிதனுக்கு மௌத்தையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க, ஹயாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க. இந்த இரண்டையும் மனிதனுக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாங்க. அப்ப இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மவுத் ஹயாத். மவுத் அப்படின்னா என்ன? மரணம் அல்லது உயிர் அற்ற தன்மை. மவுத் அப்படின்னாலே உயிரற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் முதல் மனிதரை படைக்கிறாங்க. முதல் மனிதர் யார்? அவங்க பேர் என்ன? ஆதம். அந்த முதல் மனிதரை அல்லாஹ் மண்ணில் இருந்து படைக்கிறாங்க. பூமியில பல பகுதிகளில் இருந்து மண் எடுக்கப்பட்டு அந்த மண்ணில் இருந்து ஒரு உருவம் செய்யப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. அந்த உருவத்துக்குள்ள, அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த உடலுக்கு உள்ளே ரூஹ் என்ற அந்த உயிர் அனுப்பப்படுது. அந்த உடலுக்குள் அந்த உயிர் வந்து சேர்ந்த பிறகு உயிர் பெற்ற அந்த மனிதனுக்கு என்ன பேரு? நஃப்ஸ். அப்ப உடலும் உயிரும் சேர்ந்த பிறகு அதுக்கு பெயர் என்ன? நஃப்ஸ். உடலில் இருந்து உயிர் நீங்கிவிட்டால் மரணம் அப்படிங்கிறது வந்துருது. அப்போ உடல் மட்டும் இருந்தால் அந்த நிலைக்கு என்ன பேரு? மவுத். உயிர் வந்து சேர்ந்த பிறகு அந்த நிலைக்கு என்ன பேரு? ஹயாத். அப்ப யாருக்கு ஹயாத் இருக்குதோ அவங்களுக்கு தான் நஃப்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நம்ம யாரு? நம்ம நஃப்ஸ். நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பேரு நஃப்ஸ். உடல்ல இருந்து அந்த உயிர், அதுக்கு அரபியில் என்ன பேரு? ரூஹ். உடல்ல இருந்து ரூஹ் எடுக்கப்பட்ட பிறகு நஃப்ஸ் என்ன ஆகும்? நஃப்ஸ் மரணித்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா நஃப்ஸும் மௌத்தை, மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப எது மரணிக்குது? நஃப்ஸ் மரணிக்குது.
நப்சுடைய மரணம் எப்படி நிகழும்? ரூஹ் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு. அப்போ ஒரு உடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறாங்க மண்ணில் இருந்து. அந்த உடலுடைய ஆரம்ப தன்மை, துவக்கம் எது? மவுத் அப்படிங்கிறது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மவுத்தாகத்தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய உடலுக்குள் ரூஹ் அனுப்பப்பட்டது, உயிர் அனுப்பப்பட்டது. அந்த உடலுக்குள் உயிர் ரூஹ் வந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு ஹயாத் வருது. ஹயாத் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பேரு? நஃப்ஸ். இப்ப நம்ம எல்லாருமே நஃப்ஸ். ஏன்னா நமக்கு உடம்புல ரூஹ் இருக்கு, அதனால நாம ஹயாத்தாக இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். இப்ப இந்த மவுத், ஹயாத் இந்த இரண்டையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப மவுத்தும் ஒரு படைப்பு தான், ஹயாத்தும் ஒரு படைப்பு தான். எதற்காக அல்லாஹ் மவுத், ஹயாத் ரெண்டத்தையும் படைச்சாங்க? அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. லியப்லுவக்கும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. லி அப்படின்னா என்ன? இதற்காக, இதற்காக மட்டும் அப்படின்னு அர்த்தம். எதற்காக? யபுலு. புலு அப்படின்றது பலா அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வருது. தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள்ட்ட இந்த வார்த்தை பழக்கத்துல இருந்தது. போன தலைமுறையில எல்லாம் பழக்கத்துல இருந்தது. இந்த தலைமுறையில அந்த பழக்கம் குறைஞ்சிருச்சு. ஏதாவது கஷ்டம் வந்தா பலா முசீபத் வந்துருச்சு அப்படின்வாங்க. அப்ப அந்த இடத்துல பலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. குறிப்பா பெண்கள் கிட்ட இந்த வார்த்தை அதிகமா பயன்பாட்டுல இருந்துச்சு. நம்முடைய முந்தின தலைமுறையில இருந்துச்சு. இந்த தலைமுறையில அந்த வார்த்தைகள் பயன்பாடெல்லாம் குறைஞ்சிருச்சு. பலா அப்படின்னு சொல்லுவாங்க. பலா அப்படின்னா என்ன? பலா அப்படிங்கிறது சோதித்த, ஒரு கஷ்டத்தை கொடுத்து சோதனை செய்யறது, அதுதான் பலா. அதுலேன்னு வர்றதுதான் இந்த புலு அப்படிங்கிற வார்த்தை. உங்களை சோதிப்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மவுத்தும் ஹயாத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக கொடுத்தாங்க? நம்மை சோதிப்பதற்காக. அப்போ மரணம், வாழ்க்கை இந்த இரண்டுமே நம்மை சோதிப்பதற்கான முறைகள், நம்மை சோதிப்பதற்கான விஷயங்கள். எந்த விஷயத்துல அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறாங்க? இந்த சோதனையில நாம என்ன செஞ்சு வெற்றி பெற்றவர்களா வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்றாங்க. "ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா." உங்களில் யார் அமல்களில் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக உங்களுக்கு நாம் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்து அதை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு? அல் ஹாலிக், படைப்பாளர். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான். அல்லாவை தவிர மற்ற எல்லாமே படைப்புகள் தான். அல்லாஹ் ஹாலிக், மற்ற எல்லாமே மஹ்லூக். அல்லாஹ் படைப்பாளர், அல்லாவை தவிர்த்து மற்ற எல்லாமே படைப்புகள். அதுல இங்க குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது மவுத், ஹயாத் இவை இரண்டும் கூட படைப்புகள் தான். இந்த மவுத்தும் ஹயாத்தும் அல்லாஹ் எதற்காக கொடுக்கிறாங்க? சோதிப்பதற்காக. எந்த விஷயத்தை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுக்கிறாங்க? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அமல்களில் மிக சிறந்தவர், மிக அழகானவர் என்பதை சோதிப்பவர். அப்போ நமக்கு வாழ்க்கைன்ற ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை இருக்கு, மரணமும் இருக்கு. இந்த வாழ்க்கை, இந்த மரணம் எதற்கானது? உலக விஷயங்களை தேடுறதுக்கா? அதுல போட்டி போடுறதுக்கா அப்படின்னா இல்ல. அல்லாஹ் அதை கண்டிக்க செய்யறாங்க. உலக விஷயங்கள்ல போட்டி போடும்போது அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். உலக வாழ்க்கையில இன்னும் அதிகம், இன்னும் அதிகம் என்று சேர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி, அதுல நீங்க போடக்கூடிய அந்த போட்டி உங்களை மறக்க செய்து விட்டது. நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம், நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அந்த தீர்ப்பு நாள், இவற்றை மறந்து உங்களை இந்த உலகத்துல வச்சிருச்சு. எது? உலக விஷயங்களை போட்டி போடுறது. மனிதனுடைய இயல்பே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுறதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக விஷயங்களுக்காக போட்டி போடுவதை கண்டிக்கின்றார்கள். அல்ஹாகுமுத் தகாசுர் என்று சொல்லி கண்டிக்கிறாங்க. ஆனா இந்த ஆயத்துல பாருங்க, ஒரு போட்டியை அல்லாஹ் ஊக்குவிக்கிறாங்க. எந்த போட்டிய? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அமல்களில் மிகச் சிறந்தவர், மிக அழகானவர் என்று சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத பார்க்கும்பொழுது என்ன நமக்கு புரியணும்? நாம போட்டி போடணும். எந்த விஷயத்துல போட்டி போடணும்? அதிகமான பொருளை சேர்த்துக் கொள்வதற்கு, செல்வத்தை சேர்த்துக் கொள்வதற்கு, பணக்காரனாக போட்டி போடணும்னு அல்லாஹ் சொல்றாங்களா?
அதிகாரத்தை, பதவியை பெற்றுக் கொள்வதற்காக போட்டி போடணும்னு அல்லாஹ் சொல்றாங்களா? அதற்கு அல்லாஹ் ஊக்குவிக்கிறாங்க? இல்ல. அல்லாஹ் எதில் போட்டி போட சொல்லி நம்மை சொல்கிறார்கள்? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அமல்களில் மிகச் சிறந்தவர், மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக. உங்களில் யார் அதுல சிறந்தவங்க சோதிக்கிறதுக்காக. அப்போ நமக்குள்ள போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கணும். எந்த விஷயத்துல போட்டி இருக்கணும்? உலக விஷயங்களில் அல்ல, மிக சிறந்த மிக அழகான அமல்களை செய்வதில் நமக்குள்ள போட்டி இருக்கும். என்னை விட அவர் கூடுதலாக அமல் செய்கிறார், என்னை விட சரியாக அமல் செய்கிறார் அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட நான் போட்டி போடுறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்? அது எப்படி போட்டி போடணும்? அவர் அமல் செய்ய விடாமல் தடுக்கிறதன் மூலமா போட்டி போடுறதா? சில பேர் அதையும் செய்வாங்க. அவன் நல்லது செய்யறான், அந்த நல்லது செய்ய விடாம தடுத்துடணும் அப்படின்னு போட்டி போடுவாங்க. அது ஷைத்தானுடைய வேலை. ஒரு மூமினுடைய போட்டி எப்படி இருக்கும்? அந்த மனிதர் நல்லது செய்கிறார், அவரை விட அதிகமான நல்லதை நான் செய்ய வேண்டும். அவர் சிறந்தவராக இருக்கிறார், அவரை விட சிறந்தவராக அல்லாஹ்வின் முன்னால் நான் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் ஒரு மூமினுடைய போட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு போட்டி போட சொல்லி நமக்கு இங்க ஊக்குவிக்கிறாங்க. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அஹ்ஸனு அமலா என்று சொல்றாங்க. இங்க அஹ்ஸன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும், அமல் அப்படிங்கிற வார்த்தையும் கவனிக்கணும். அமல் அப்படின்னா என்ன? தமிழ்ல அதை எப்படி மொழிபெயர்ப்போம்? செயல் அப்படின்னு மொழிபெயர்ப்போம் இல்லையா? நற்செயல், சாலிஹான அமல் அப்படின்னு சொல்லும் போது நல்ல செயல்கள் அப்படின்னு மொழிபெயர்த்து. ஆனால் செயல் என்பதற்கு அரபியில இன்னொரு வார்த்தை இருக்குது, ஃபெல் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் அரபியில பொதுவாக செயலுக்கு பயன்படுத்துறது. ஃபெல் அப்படின்னா செயல். அப்ப இந்த ஃபெல் அப்படிங்கிறதுக்கும் அமல் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபெல் அப்படின்னா செயல், அமல் அப்படின்னா என்ன? அதுவும் செயல் தான். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எந்த இடத்துல வேறுபடுது? அமல் என்பது நிய்யத்துடன் கூடிய ஃபெல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, ஸஹீஹ் புகாரியிலும் ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், நிச்சயமாக அமல்கள் எல்லாம் நியத்துகளை கொண்டே தவிர வேற எதனாலும் இல்லை. இங்க பாருங்க, அமல் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நியத் என்பதை சேர்த்து சொல்றாங்க. அப்ப அமல் அப்படின்னு இருந்தா அதுக்கு நியத் என்று ஒன்று இருக்கணும். இப்ப ஒருத்தர் தொழுகிறார், இது அமல். இப்ப இதற்கு பின்னாடி ஒரு நியத் இருக்கணும் இல்லையா? எதற்காக தொழுகிறார், யாரை தொழுகிறார் அப்படிங்கிறது அந்த நியத், அந்த எண்ணம். அப்ப அமல் அப்படின்னா அதற்கு பின்னால ஒரு நியத் இருக்கும், இருக்க வேண்டும். அந்த நியத் சரியானதாக இருக்க வேண்டும். தொழுகிறாரு, எதற்காக தொழுகிறாரு? மக்கள் எல்லாம் அவரை தொழுவாளி என்று புகழணும், அவர் பெரிய ஒரு ஆபித், வணக்கசாலி என்று புகழணும் அப்படிங்கிற நியத்தோட தொழுதால் அது அவருக்கு நன்மை தராது, மாறாக தீமையை தரும். ஒருத்தர் நிறைய தர்மங்கள் கொடுக்கிறார், சதகா கொடுக்கிறார், எதற்காக கொடுக்கிறார்? மக்கள் அவரை பெரிய வள்ளல் அப்படின்னு புகழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா அது அவருக்கு நன்மை பெற்றுத்தருமா? இல்ல, அது அவருக்கு தீமையைத்தான் பெற்றுத்தரும். அப்போ ஒரு அமலை செய்யும் பொழுது அதற்கு பின்னால் உள்ள நியத் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கும். இப்போ ஒருத்தர் தொழுகிறார், ஆனால் அல்லாஹ்வை தொழல, வேற யாரையோ தொழுகிறார். இப்ப இங்கேயுமே நியத் பிரச்சனை இல்லையா? அப்ப யாரை தொழுகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். அல்லாஹ்வைத்தான் தொழணும், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழணும். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் நியத் என்பது சரியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஈமானுக்கு பிறகு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஈமானோட சேர்த்தா 3 நிபந்தனை. ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குறாரு, ஒரு நல்ல செயலை செய்யறாரு அப்படின்னா அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு நல்ல கூலி தரணும் அப்படின்னா 3 நிபந்தனைகளை நிறைவேற்றும். முதல் நிபந்தனை ஈமான். ஈமானுக்கு பிறகு 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. இப்ப ஈமான் இல்லாத ஒருவர் நல்ல செயலை செய்கிறார், இதை கொண்டு அவர் சுவர்க்கம் நுழைந்து விட முடியுமா அப்படின்னா முடியாது. அல்லாஹ் அனுமதிக்க போறது இல்லை. சொர்க்கத்துல நுழையறதுக்கு முதல் அடிப்படையே ஈமான் அப்படிங்கிறது தான். அல்லாஹ்வை சரியான முறையில் நம்புவது,
அல்லாஹ் இன்னும் எதையெல்லாம் நம்ப சொன்னார்களோ, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்கள், அதை கொண்டு வந்த மலக்குகள், அந்த வேதத்தை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு எடுத்து சொன்ன நபிமார்கள், ரசூல்மார்கள், இவங்களை எல்லாம் நம்புறது, தீர்ப்பு நாளை நம்புறது, மரணத்துக்கு பிறகு உயிர் தேர்க்கப்படுவோம், தீர்ப்பு நாள் நிற்போம் என்று நம்புவது, கதிரை நம்புவது, இதெல்லாம் ஈமான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அந்த மனிதரிடத்துல முதல்ல இருக்க வேண்டியது என்ன? ஈமான். அந்த ஈமான் தான் அடிப்படை. அதற்கு அடுத்து 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. அவை என்னென்ன? ஒன்று எண்ணம் சம்பந்தப்பட்டது, நியத் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று செயல் சம்பந்தப்பட்டது, அமல் சம்பந்தப்பட்டது. அப்ப முதல்ல ஈமான் இருக்கணும், அதுதான் அடிப்படை. ஈமானுக்கு பிறகு நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, செயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். எண்ணம் சரியாக இருக்கணும், செயலும் சரியாக இருக்கணும். எண்ணம், நம்முடைய எண்ணம் அது சரியாக இருக்கிறது அப்படின்னா என்ன? அந்த எண்ணம் வர்றதுக்கு அரபியில நம்ம நியத் என்ற வார்த்தையை சொல்லுவோம். அதாவது எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவு, அதற்கு நியத் அப்படின்னு சொல்லுவோம். நியத் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்காக மட்டுமே அப்படின்னு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அல்லாஹுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது வேற யாருக்கும் அதுல பங்கு இல்லை. அப்ப அது சுத்தமான ஒரு நியத். அதுக்கு இஹ்லாஸ் அப்படின்னு அரபியில சொல்லும். அதற்கு இஹ்லாஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் முதல்ல அந்த மனிதருக்கு ஈமான் இருக்கணும், அதுதான் அடிப்படை. அதற்கு அடுத்தது அவருடைய நியத், அவருடைய எண்ணம் சரியாக இருக்கணும். அது சரியா இருக்கணும்னா என்ன? அது இஹ்லாஸுடன் இருக்கணும், இது அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று இருக்கணும். அதற்கு அடுத்தது அந்த அமல் சுன்னாவின் அடிப்படையில், நபி வழியின் அடிப்படையில் இருக்கும். சுன்னத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்து முஹம்மதிய அடிப்படையில் இருக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த அமல் இருக்கும். அப்படி இருந்தால் அது சுன்னத்தான அமல், நபி வழியிலான அமல், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி நபி வழியில அமையல அப்படின்னா அது சுன்னத்தா அமையல. சுன்னத்தா அமையலன்னா அது எப்படி அமையும்? பித்அத்தாக அமையும். பித்அத்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தராத ஒரு வழிமுறை, ஒரு புதிய வழிமுறை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய வழிமுறை. அந்த வழிமுறையோ அல்லது அதற்கான அடிப்படைகளோ குர்ஆன்ல இருக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடைமுறையில இருக்காது, சுன்னாவுல இருக்காது. அப்ப எந்த ஒரு அமல் அல் குர்ஆன்ல இல்லையோ, சுன்னாவுல இல்லையோ, அல்லது அந்த அமலுக்கான அடிப்படைகள் குர்ஆன்ல இல்லையோ, சுன்னாவுல இல்லையோ, அதற்கு பித்அஹ் அப்படின்னு பேர். பித்அஹ் அப்படின்னா என்ன? எந்த ஒரு முன் உதாரணம் இல்லாமல், ஒரு ஆதாரம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. அப்படி செய்யப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். பித்அத்தான விஷயங்களை, புதிய விஷயங்களை மார்க்கத்துல அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்லை. எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்குள்ள நிபந்தனைகள் என்ன? அடிப்படை ஈமான். அதற்கு பிறகு 2 நிபந்தனைகள். ஒன்று, எண்ணம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதாவது இது அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற எண்ணத்தோடு அது செய்யப்பட வேண்டும். அதற்கு என்ன சொல்லுவோம்? நியத், இஹ்லாஸுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அடுத்தது அந்த செயல் சரியாக இருக்கும். அது எப்போ சரியாக இருக்கும்? அந்த செயல் நபி வழியின் அடிப்படையில், இறை தூதருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த செயல், அதாவது அந்த அமல் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு மனிதருடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் முதல்ல அந்த மனிதர்கிட்ட ஈமான் இருக்கணும். இரண்டாவதா அந்த அமலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த எண்ணம், நியத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்ற அந்த இஹ்லாஸுடன் இருக்கணும். மூன்றாவது, அந்த அமல் செய்யப்படக்கூடிய அந்த வழிமுறை அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த வழிமுறையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதாவது அந்த அமல் அஸ்-சுன்னாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும், அது பிதஅத்தா இருக்கக்கூடாது. அப்ப ஈமான், இஹ்லாஸ், சுன்னா, இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வார். அப்ப நாம ஒரு அமல் செய்யறோம், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், இதற்கு அல்லாஹ் நமக்கு நல்ல கூலிய தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அதுல முதலாவது விஷயம், அடிப்படையான விஷயம் எது? முதல்ல நமக்கு ஈமான் இருக்குதா? இதை கேட்டவுடனே நிறைய முஸ்லிம்களுக்கு கோபம் வந்துடும். ஒரு முஸ்லிமை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் ஈமான் உடையவன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஈமான் என்றால் என்ன என்ற கல்வி நம்ம கிட்ட இல்லை என்றால் ஈமான் என்றால் என்ன என்று நாம் அறிய மாட்டோம்.
ஈமான் என்றால் என்ன என்ற கல்வி இல்ல அப்படின்னா நமக்கு ஈமான் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஈமான் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா நாம ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இப்ப நம்ம ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம மூமினாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஈமானை பற்றிய அந்த கல்வி அது முதல்ல நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா நாம அந்த கல்வியை தேடணும். மார்க்க கல்வியை தேடுறதுல அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா, குறிப்பா ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றிய கல்வியை தேடுவதில் அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா, முதல் அடிப்படையே இல்லாம போயிடும். ஈமானே இருக்காது. ஈமான்ங்கிற பேர்ல நம்ம எதையோ நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனா ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்காது. இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு ஈமான் இருக்குது, நாம மூமின் அப்படின்னு. ஆனால் உண்மையில பார்த்தோம்னா ஈமான் இருக்காது. இதுக்கு மிக பிரபலமான ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நிறைய முஸ்லிம்கள் கிட்ட, இது பாமர முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, மதரசாவுல போய் 6 வருஷம் 7 வருஷம் ஓதிட்டு ஆலிம் அப்படின்னு பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூட இந்த பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனை? அல்லாஹ் எங்கே அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் வரும்? பெரும்பாலான சாதாரண முஸ்லிம்கள்ட்ட என்ன பதில் வரும்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, இந்த பதில் வரும். இது பாமர முஸ்லிம்கள் சாதாரண முஸ்லிம்கிட்ட மட்டும் இல்ல, மதரசாவுல போய் மார்க்கத்தை நாங்க இத்தனை வருஷம் படிச்சோம், நாங்கள் மார்க்கத்தை கற்றிருந்த அறிஞர்கள் ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய பலரிடத்திலுமே இப்படி ஒரு பதில் வருது. என்ன வருது? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இது ஈமானா? இல்ல, இது ஷிர்க். இது எப்படி ஷிர்க்? ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குறது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ஈமான் இல்லையா? அது ஷிர்கா? எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் அவங்க புத்தியை பயன்படுத்தினா கூட தெரியும். உங்க ஈமான பத்தி கற்றுக்கொள்ளத்தான் இல்ல, கொஞ்சம் உங்க புத்தியாவது பயன்படுத்தலாம் இல்லையா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் சிலைகளுக்கு உள்ளேயும் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சிலையை வணங்குறதுல என்ன தவறு? ஒருத்தர் சிலையை வணங்கிட்டு, தம்பி நான் சிலைக்குள்ள இருக்கிற அல்லாஹ்வை தப்பா வணங்குறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சூப்பருங்க, நீங்க சிறந்த முஸ்லிம், சிறந்த மூமின். ஏன்னா நீங்க சிலைக்கு உள்ளேயுமே அல்லாஹ்வை பாக்குறீங்க, அல்லாஹ் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல, நீங்க சிலை வணங்கி நீங்க ஷிர்க் செய்றீங்க, நீங்க ஒரு முஷ்ரிக் அப்படின்னு சொல்லுவோமா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இருந்தா அல்லாஹ் சிலைகளுக்குள்ளேயும் தானே இருக்கிறாங்க. அப்ப சிலைகளுக்குள்ள இருக்கிற அல்லாஹ்வை நான் வணங்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு சிலைகளை உடைச்சாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறாங்களே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த காபாவுல இருந்த 300க்கும் மேற்பட்ட சிலைகளை உடைச்சாங்களே, எதற்காக உடைச்சாங்க? சிலைக்குள்ள அல்லாஹ் இருந்தா அந்த சிலையை அப்படியே விட வேண்டியது தானே? தெளிவு மட்டும் கொடுத்துடலாம் இல்ல, நீங்க சிலை வணங்கக்கூடாதுப்பா, சிலைக்குள்ள இருக்கிற அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் எல்லாம் இல்ல. இதுல இன்னும் வசனமெல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படி எல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் தூண்ல இருக்கிறாங்க, துரும்புல இருக்கிறாங்க. அப்ப எங்க இருக்கிறாங்க? இந்த மரத்துல இருக்காங்க, மரத்துல இருக்காங்க. அப்ப மரத்தை வணங்கினா சரியாயிடுமா? அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருந்தா அந்த மரத்திலையும் தான் இருக்கிறாங்க, அந்த கல்லுலயும் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மரத்தை வணங்கினால் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? அந்த கல்லை வணங்கினால் எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் வானத்துல இருக்கிறாங்க, அப்ப வானத்தை வணங்குறேன். சூரியன்ல அல்லாஹ் இருக்கிறாங்க, சூரியனை வணங்குறேன். கடல்ல அல்லாஹ் இருக்கிறாங்க, கடலை வணங்குறேன். இந்த ஆறுல அல்லாஹ் இருக்கிறாங்க, இந்த ஆற்றை வணங்குகிறேன். எல்லாவற்றையும் வணங்கக்கூடிய பொருளாக ஆக்கிவிட முடியும் எப்போ? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன. அப்ப ஷிர்க்குன்ற ஒண்ணே பூமியில கிடையாது. சிலை வணக்கம் அப்படின்ற போதே அதுல ஒரே ஒரு விஷயத்த அவங்க மாத்திட்டா போதும். சிலைய வணங்கல, சிலைகளுக்கு உள்ள இருக்கிற அல்லாஹ்வை வணங்குறேன்னு ஆயிடும். அது மட்டுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வணங்கினாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிடும். ஏன்? நான் அந்த மனுஷனை வணங்கல, அந்த மனுஷனுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டா அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வணங்குறதுங்கிறது தவறுன்னு சொல்ல முடியுமா? ஒரு சாமியார் அப்ப நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு, நான் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாரு, அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கல்ல, அப்படின்னா அந்த சாமியாருக்குள்ளேயும் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த சாமியாரை கடவுளுடைய அவதாரம் சொல்றது தப்பாயிடுமா? அல்லது நீங்க பாருங்க, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ்ங்கிறது என்ன? கடவுள் மனிதனாக உருவெடுத்து தனக்குத்தானே மகனாக பிறந்து, அதுதான் இயேசு, ஈசா, ஜீசஸ் அவங்க சொல்றாங்க. அப்ப கடவுளே மனுஷ உருவத்துல பிறந்ததுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருந்தா இயேசுக்குள்ளேயும் ஈசாவுக்குள்ளேயும்
ஜீசஸுக்குள்ளேயும் அல்லாஹ் இருக்கிறாங்க தானே, அப்ப ஜீசஸ் வணங்குறது தப்பு இல்லைன்னு ஆயிடுமே. அப்போ கிறிஸ்துவங்கிறது தப்பு இல்ல, அதுவும் ஈமான் அப்படின்னு ஆயிடுமே. அல்லாஹ் அது ஈமான் என்ன சொல்றாங்க? இல்லையே, அதை குஃபுர் ஷிர்க் என்று தானே சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்துலயும் கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறது உண்மை அப்படின்னா யாரும் எதையும் வணங்கலாம் சரி அப்படின்னு ஆயிடும். அதனாலதான் பூமியை கடவுளா கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கடவுளாக்குறது எது? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நேரடி விளைவு என்ன? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா எல்லாமே வணங்கப்படுறதுக்கு தகுதியானதுதான். அப்ப எல்லாத்தையும் வணங்கலாம், ஏன்னா எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடியதும் கூட இது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா அந்த மிருகத்துக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்களா? இந்த மலம் சிறுநீர் அப்படின்லாம் இருக்குது, அதுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறாங்களா? காலுக்கு கீழே செருப்பு போட்டு நடக்கிற அந்த செருப்புல அல்லாஹ் இருக்கிறாங்களா? அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ் பூமியில இருக்கிறாங்க. அப்ப நான் எது மேல நடக்கிறேன்? அல்லாஹ் மேல நடக்கிறேன். நான் அல்லாஹ்வை மிதிச்சுக்கிட்டு நான் போறேன்னா, நான் மட்டும் இல்ல, இன்னும் அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பூமியில நடந்து போகுது. அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வை மிதிச்சுக்கிட்டு நடக்குதா? இதை விட மோசமாக அல்லாஹ்வை கேவலப்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய முடியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை பலர்கிட்டயுமே பரவி இருந்தது. போன தலைமுறையில மிக அதிகமான மக்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த தலைமுறையில ஓரளவுக்கு பரவாயில்ல. தௌஹீதினுடைய சில விஷயங்கள் மக்கள்கிட்ட சேரும் பொழுது அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்ல அப்படிங்கிற தெளிவு நிறைய பேருக்கு இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் கிட்ட, அது தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் கிட்ட மட்டுமே இல்ல, வட இந்திய முஸ்லிம் கிட்ட, உலகத்துல பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக சூஃபி கொள்கைகள், அதிலும் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய கொள்கை யார்கிட்ட இருக்கோ, அல்லது ஹுலூலியா என்ற அந்த கொள்கையை யாரு கொண்டிருக்கிறாங்களோ, அந்த சூஃபிகள் இப்படி அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்லாம் பேசுவாங்க. அதனாலதான் சூஃபி கொள்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அபாயம், நம்முடைய ஈமானை இல்லாமல் ஆக்குவது. இதெல்லாம் தெரியாம சூஃபிகள், சூஃபி ஷேக்குங்க, அவுலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பின்னாடி ஓடுறாங்க. யார் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்களோ, அல்லது எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்றாங்களோ, அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காஃபிர்கள். இது நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கு. நபித்தோழர்கள் கொடுத்த தீர்ப்புகள் அதுதான். அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் எல்லாருமே அந்த தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்ற தீர்ப்பு தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய ஒவ்வொரு இமாமும் கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்கள் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த சாதாரண முஸ்லிம் பொதுமக்கள் மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆலிம்கள் என்று சொல்லி பள்ளிவாசல் தொழ வைக்கக்கூடிய இமாம்களில் பலரும் கூட அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லா இடத்துல எல்லாம் இல்ல. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? 7 வானங்களுக்கு மேல், நமக்கு மேல வானம் இருக்கு, அடுக்கடுக்கா 7 வானங்கள் இருக்கின்றன. அந்த 7 வானங்களுக்கு மேல ஒரு கடல் ஒண்ணு இருக்குது, அதுக்கு மேல அர்ஷ், அதாவது அதுக்கு மேல குர்சி, அதுக்கு மேல அர்ஷ், அந்த அர்ஷுக்கும் மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறார்கள். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. ஒரு இடத்துல இல்ல, 7 இடங்கள்ல. சூரா தாஹா 20வது சூராவுடைய 5வது ஆயத்திலிருந்து அது இன்னும் 6 இடங்கள், மொத்தம் 7 இடங்கள்ல அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டார்கள் என்ற அந்த ஆயத்தை நம்ம பார்க்கணும். இந்த சூறாவிலே அதுக்கான ஆதாரங்களை நம்ம இன்னும் வரக்கூடிய ஆயத்துகள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இருக்கிறாங்க? 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறாங்க. அப்ப அர்ஷுக்கு கீழே எனக்கு முதல்ல அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் மேல. அல்லாஹ்வுக்கு கீழே அர்ஷ் இருக்கு, அதுக்கு கீழே குர்சி இருக்கு. அர்ஷ் வேற குர்சி வேற, நிறைய பேர் அதுல வேற குழப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த சூறாவுடைய விளக்கத்தை நம்ம அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அர்ஷ் வேற குர்சி வேற. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கு, அர்ஷுக்கு கீழே குர்சி இருக்கு, அதற்கு கீழே ஒரு கடல் இருக்கு, அதற்கு கீழே 7 வானங்கள் இருக்கின்றன. அதுக்கு இருக்கிறதுல கீழே உள்ளது பூமிக்கு அருகில் உள்ள வானம், சமாஉ துன்யா, அதுக்கு கீழே தான் பூமி இருக்கு, அந்த பூமியை தான் நம்ம இருக்கோம். இப்ப எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடத்திலயும் எல்லாம் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஈமான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கல்வி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் அல்லாஹ் எங்க அப்படிங்கிற கேள்வி, ஐனா வா அப்படிங்கிறது. அப்ப ஈமான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அவர் அமல் சரியாக இருக்கணும்னா 3 விஷயங்கள் அடிப்படை. முதலாவது ஈமான், 2வது அந்த ஈமான் உடையவருடைய எண்ணம் சரியாக இருக்கணும், நியத் இஹ்லாஸ் உடன் இருக்கணும்.
மூன்றாவது அவருடைய செயல் நபி வழியின் அடிப்படையில் இருக்கணும். அதாவது அவருடைய அமல் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். ஈமான், இஹ்லாஸ், சுன்னா, இந்த 3 இருந்தா தான் அந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு அந்த 3லேயே யார் சிறப்பாக செய்கிறாரோ அது அஹ்சனு அமல், அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? அது இங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அந்த அல்லாஹ் தான் மவுத், ஹயாத், மரணம், அதாவது உயிரற்ற தன்மை, அதையும் உயிர் உள்ள அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதையும் படைச்சாங்க. மவுத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க. எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அமல்களில் அஹ்சன், மிக சிறந்தவராக அழகானவராக இருக்கிறாரோ என்று சோதிப்பதற்காக. அப்போ இந்த மரணம், இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சோதனை தான். ஏன் இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த அமல்ங்கிற வார்த்தையில நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னா ஈமான், இஹ்லாஸ், சுன்னா, இந்த 3 விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அஹ்சனு அமலா, உங்களில் யார் அஹ்சனு அமலா உடையவர்கள் என்பதை சோதிப்பவர். அஹ்சன் அப்படின்னா என்ன? ஹ சீன் நூன், இதுல இருந்து ஹசன் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஹசன் அப்படின்னா அழகு, அழகானவர் அப்படின்னு அர்த்தம். அதுலேயே மிக அழகு அப்படின்னா அதற்கு அஹ்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஹசன் அப்படின்னா நல்லது, அழகானது. அஹ்சன் அப்படின்னா மிக நல்லது, மிக அழகானது. அப்ப ஹசன்ங்கிறதுக்கு என்ன நம்ம தமிழ்ல சொல்லலாம்? நல்லது, அழகானது, சிறந்தது. அப்ப அஹ்சன் அப்படிங்கிறது அது அதுக்கும் மேல மிகச்சிறந்தது, மிக நல்லது, மிக அழகானது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. நல்ல அமல் செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்திடல. மிக அழகான, மிக சிறப்பான அமல்கள் யாருகிட்ட இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் நாம் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம கிட்ட முதல்ல அமல் இருக்கா? அந்த அமல் இருக்கணும் அப்படின்னா ஈமான் முதல்ல நம்மகிட்ட இருக்கா? ஈமான்னா என்னன்ற கல்வி இருந்தா தான் நம்மகிட்ட ஈமான் சரியாக இருக்கும். அப்போ ஈமானுடைய கல்வியை நம்ம தேடிக்கொண்டோமா? அதன் அடிப்படையில் ஈமான் என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டோமா? இது முதல் கேள்வி. அதற்கு பிறகு நீயத்தை சுத்தமாக வைப்பது அப்படின்னா என்ன? இதுக்கு தஸ்கியத்து நப்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப நீயத் இஹ்லாசுடன் வைக்கிறதுனா என்ன அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம நீயத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்டுக்கணும். மூன்றாவதாக அமல் சரியானது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அது நபி வழியின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதா? இந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முறையில் தான் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சுக்கணும். இந்த 3 நம்மள்ட்ட இருந்தாலும் இந்த 3லேயே மிக சிறந்தவர் யார் அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. அப்ப யாருக்கு ஈமானை பற்றி அதிகமான கல்வி இருக்குதோ அவர் ஈமான்ல சிறந்தவராக இருக்கலாம். யாருக்கு இஹ்லாஸை பற்றி அதிகமான கல்வி இருக்குதோ அவர் சிறந்த இஹ்லாஸ் உடையவராக இருக்கலாம். அவருடைய நியத் சிறப்பாக. யாருக்கு சுன்னா நபி வழியை பற்றிய கல்வி அதிகமா இருக்குதோ அவருடைய அமல் நபி வழியின் அடிப்படையில் இருக்கும். அவருடைய அமல் சிறந்ததாக இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை அமைவது எது? மார்க்கத்துடைய கல்வி. ஈமான் என்றால் என்ன, இஹ்லாஸ் அப்படின்னா என்ன, சுன்னா அப்படின்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதையெல்லாம் செய்ய முடியும். அதை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ அதன் அடிப்படையில தான் அந்த அமல் அப்படிங்கிறது அஹ்சன் என்ற தரத்தை எட்டும். ஹசன் என்று அல்லாஹ் சொல்லல, அஹ்சன் என்று சொல்றாங்க. மிகச்சிறந்த, மிக அழகான, மிக நல்ல அமல்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எப்பேற்பட்ட போட்டியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எப்பேற்பட்ட சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. இங்க இமாம் தபரி, இமாம் இப்னு கசீர் போன்றவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காண்பிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தின வார்த்தை என்ன? அஹ்சனு அமலா. என்ன வார்த்தை அல்லாஹ் இங்க பயன்படுத்தல? அக்ஸரு அமலா அப்படின்னு பயன்படுத்தல. அக்ஸர் அப்படின்னா என்ன? கஸர அப்படின்னா அதிகமா வருது. அதுலேன்னு வரதான் கசீர் அப்படிங்கிறது. அதுலேன்னு வரதான் அக்ஸர் அப்படிங்கிறது. கசீர்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், அதிகமான அப்படின்னு அர்த்தம். அக்ஸர்னா மிக அதிகமான. எப்படி ஹசன் அஹ்சன் அப்படின்னு சொன்னோமோ அந்த மாதிரிதான் கசீர் அக்ஸர் அப்படிங்கிறது. கசீர்னா நிறைய, அதிகமா. அக்ஸர் அப்படின்னா மிக அதிகமாக, மிக நிறைய அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லல? ஐயுக்கும் அக்ஸரு அமலா அப்படின்னு சொல்லல. உங்கள யார் நிறைய அமல்கள் செய்வாங்க அப்படிங்கறத நாம் சோதிப்பதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. மாறாக அல்லாஹ் என்ன சொன்னாங்க?
ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் மிக சிறந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள், மிக அழகாக அமல் செய்யக்கூடியவர்கள் என்றுதான் அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் அக்சர் என்று பயன்படுத்தல, அஹ்சன் என்று பயன்படுத்துறாங்க. அதாவது உங்களை யார் நிறைய அமல்கள் செய்வாங்க என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லல. மாறாக உங்களில் யார் சிறந்த அமல்களை செய்வாங்க அல்லது அமல்களை மிகச் சிறப்பான முறையில செய்வாங்க என்பதைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இங்க அல்லாஹ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. நிறைய செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, செய்யற விஷயத்த நிறைவாக சிறப்பாக செய்வதற்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா அல்லாஹ் குவான்டிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க நிறைய செய்யணும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கல, நீங்க செய்யற விஷயத்த மிக சிறப்பா செய்யணும் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கல. சில பேர் தொழுவாங்க, நஃபிலா நிறைய தொழுவாங்க, ஆனா அவங்க தொழுகையோட வேகத்தை பார்த்தா இது என்ன தொழுகை அப்படின்னு தோணும். 2 ரக்கத்தை தொழுது முடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆக மாட்டாங்க, 1.5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. அப்படின்னு பேசுவா, ஓதுவாங்க. அது ஓதுதலா அப்படின்னு கேட்டா அது ஓதுதலான்றே சந்தேகம் வந்துடும். இது சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, இது குறிப்பா இன்னும் 2 மாசத்துல ரமதான் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான் மாசத்துல சில பள்ளிவாசலுடைய இமாம்கள் தராவி தொழ வைப்பாங்க, ரொம்ப வேகமா ஓதுவாங்க, என்ன ஓதுறாங்கன்னே புரியாதுங்கிற அளவுக்கு வேகமா ஓதுவாங்க. ஏன்னு கேட்டா அப்படி வேக வேகமா ஓதுனா நம்ம சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்வாங்க. சில ஊர்கள்ல நாங்க 2 நாள்ல தராவி தொழுது முடிப்போம் அப்படின்லாம் கடைசி 10ல, குறிப்பா பிறை 26, 27ல 2 நாள்ல தராவி முடிப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு குறைவாக குர்ஆனை ஓதாதீங்கன்னு அரபி தெரிஞ்சவருக்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய செய்யணும் அப்படிங்கிறது இலக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும், அதை அவங்க எப்படி செஞ்சாங்களோ அந்த முறையில செய்யணும். மிக சிறப்பாக அதை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போ மிக சிறப்பாக செய்யறது தான் அல்லாஹ் நமக்கு இலக்காக கொடுத்திருக்கிறாங்க. மிக அதிகமாக செய்வதை இலக்காக கொடுக்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரக்கத் தொழணும்னு அவசியம் இல்லை. ஆனா தொழக்கூடிய அந்த ரக்கத்துகளை சுன்னத்தான முறையில இஹ்லாஸோட நம்ம தொழுகிறோமா, அதை இஹ்சானான முறையில செய்யறோமா அப்படிங்கிறது தான் நமக்கான சோதனை. சரி, இந்த பகுதி முடிச்சிட்டு நம்ம இதை தொடர்ந்து அடுத்து வரதை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, அல்லஸீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த அல்லாஹ் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சாங்க, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமல்களில் அஹ்ஸன், அமல்களில் மிக சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறாங்க, வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அப்படின்னு முடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள் இந்த ஆயத்துடைய இறுதியில வருது. பொதுவாக குர்ஆன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் வரும்பொழுது பெரும்பாலும் இரட்டையாகத்தான் வரும். ஒற்றை பெயரை சொல்லி அல்லாஹ் முடிக்கக்கூடியது மிக குறைவான இடங்கள் தான். அதுவும் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஆயத்தினுடைய கடைசியில அல்லாஹ்வுடைய பெயர்கள் வரும். பெரும்பாலும் 2 பேரா சேர்ந்தே தான் வரும். இது குர்ஆன்ல நம்ம திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அதுல நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பெயர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய எந்த பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கோ, ஆயத்துடைய கடைசியில சொல்லப்பட்டிருக்கோ, அந்த பெயர்கள் அதற்கு முன்னால் சொன்ன விஷயங்களோடு தொடர்புடையது, மிக நெருங்கிய தொடர்புடையது. தொடர்புடையன்னு சொல்றதை விட அதற்கு முன்னால் சொன்ன விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் அந்த பெயர். இப்ப இந்த ஆயத்தை நம்ம பார்க்கிறோம், சின்ன ஆயத்தான் இல்லையா, மொத்தமே 2 பகுதிகள் தான். அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இது ஒரு பகுதி. வஹுவல் அஸீஸுல் கஃபூர், இது இன்னொரு பகுதி. அப்ப இந்த 2வது பகுதியில வரக்கூடிய அல் அஸீஸ் அல் கஃபூர் அல்லாஹ்வுடைய 2 பெயர்கள். முதல் பகுதியில வரக்கூடிய விஷயங்களுடைய தொடர்ச்சி, முதல் பகுதியில் வரக்கூடிய விஷயங்களுடைய தொடர்ச்சி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய, அதனோடு மிக நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அது எப்படிங்கிறத இந்த ஆயத்தை நான் விளக்குறேன். நீங்க இதற்கு பிறகு குர்ஆனை எப்போ ஓதினாலும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு ஆயத்துடைய கடைசியில வந்தா கவனிச்சு பாருங்க, பெரும்பாலும் 2 பெயர்கள் சேர்ந்தே வரும். இது ஒண்ணு. 2வது, அந்த 2 பெயர்களுடைய அர்த்தம் அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். அந்த ஆயத்துடைய ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அந்த ஆயத்துடைய முக்கியமான விஷயமா என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாகவும் நெருங்கிய தொடர்புடையதாகவும் தான் அதை தொடர்ந்து கடைசியாக வரக்கூடிய அந்த பெயர்கள் அமையும். இது குர்ஆனை நம்ம ஓதும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த இடத்துல 2 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா,
அல் அசீஸ், அல் கஃபூர். இப்ப இந்த இரண்டை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல் அசீஸ் அப்படின்னா என்ன? அல் அசீஸ், அசீஸ் அப்படின்னா வலிமை மிக்கவர்கள், உறுதியானவர் அப்படின்னு அர்த்தம். விட்டு கொடுக்காத, உறுதியான, வலிமை மிக்கவர். அந்த அடிப்படையில கண்ணியம் மிக்கவர்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வலிமை மிக்கவர், ஆற்றலுடையவர், வலிமையானவர் அப்படின்னா, அல்லாஹ் தான் முழு வலிமையும் உடையவங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் யாருக்கும் எந்த வலிமையும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை. அதுதான் அல் அசீஸ். விட்டு கொடுக்காத, உறுதியாக இருக்கக்கூடியவர், தான் நினைத்ததை உறுதியாக நிலைநாட்டக்கூடியவர்கள், அந்த வல்லமை உடையவர்கள். அதுதான் அசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அல் கஃபூர் அப்படின்னா என்ன? கஃபூர் அப்படிங்கிறது கஃபர அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வந்தது. கஃபர அப்படின்னா மறைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதுல வந்தா அல் கஃபூர் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப கஃபூர்னா என்ன? மறைக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆனா அதுக்கு மொழிபெயர்ப்புகள் குரான்ல நம்ம எப்படி பாக்குறோம்? அல் கஃபூர் அப்படின்னா மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு பாக்குறோம். மொழி ரீதியாக, அரபி மொழி ரீதியாக பார்த்தா கஃபூர் அப்படின்னா மறைக்கக்கூடியவர். இதே வந்து நம்ம குரான் மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு பாக்குறோம். இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுதான். அல் கஃபூர் அப்படின்னா மன்னிக்கக்கூடியவங்க தான். அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸுகள்லயும் மன்னிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வேற வேற பெயர்கள் இருக்கின்றன. அல் கஃபூர் இருக்குது, அல் கஃபார் இருக்குது, அல் காஃபிர் இருக்குது, அல் அஃபூ இருக்குது, அத் தவ்வாப் இருக்குது. இந்த 5 பேர்களுமே மன்னிப்பாளன் அப்படின்னு தான் அர்த்தம். மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அதுல இந்த கஃபூர் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா, அந்த பாவங்களை மறைத்து அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய. கஃபூர் அப்படின்னா என்ன? அதுல 2 விஷயங்கள் வரும். பாவம் மறைக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும். அது எப்படி மன்னிக்கப்படும்? திரும்ப திரும்ப மன்னிக்கப்படும். ஏன்னா மனுஷனுடைய இயல்பு என்ன? ஒரு தப்ப ஒரு தடவை செஞ்சு நிறுத்துறது மனித இயல்பு இல்ல. ஏன்? மிக அபூர்வமான மனிதர்கள் தான் ஒரு தப்ப ஒரு தடவை செஞ்சு நிறுத்துவாங்க. குறிப்பா சின்ன தவறு அப்படின்னு இருந்தா அது வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா தவறுன்னு நமக்கு தெரியும். என்ன செய்வோம்? ஒவ்வொரு தடவை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? திரும்ப திரும்ப செய்வோம். திரும்ப திரும்ப நம்ம தவறுகளை செய்யும் போது, பாவங்களை செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க? திரும்ப திரும்ப அதை மன்னிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து பாவங்களை செய்யறோம். நம்முடைய பாவங்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா பெரும்பாலும் தெரியாது. ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைக்கிறான். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை அது. நம்ம எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறாங்க. எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மறைச்சிடுறாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம பாவி அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு. நம்ம நல்லவர் அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மை வந்து பாதுகாக்கிறான். நம்முடைய பாவங்களை மறைக்கிறான். மறைக்கிறது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப மன்னிக்கவும் செய்யறாங்க. ஒரே பாவத்தை 10 வருஷமா 20 வருஷமா செஞ்சுக்கிட்டே ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த அத்தனை வருஷமா அல்லாஹ் அதை மறைக்கத்தான் செய்யறாங்க. அவர் திரும்ப திரும்ப செய்யும் போதும் அல்லாஹ் அதை மன்னிக்கத்தான் செய்யறாங்க. அல் கஃபூர். இப்ப இந்த அல் அசீஸ், அல் கஃபூர், இந்த ரெண்டுத்தினுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது 2 விஷயங்கள் நமக்கு வருது. என்னன்னா, அல் அசீஸ் அப்படின்னா மிக வலிமை உடையவர்கள், தான் நினைத்ததை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு வலிமை உடையவர்கள். அதை யாரை எதிர்த்துற முடியாது, தடுத்துற முடியாது. அந்த அளவுக்கு வலிமை, வல்லமை உடையவர்கள். அந்த வல்லமையோடு கூடிய கண்ணியம் மிக்கவர்கள். இதுதான் அல் அசீஸ். இப்ப யார் தீமை செய்கிறாரோ அவரை தண்டிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டா, அல்லாஹ் அல் அசீஸாக இருந்து அதை நிறைவேற்றுவார். அல்லாஹ்வுடைய வல்லமையின் முன்னால் அந்த தீமை செய்யக்கூடிய மனிதனோ ஜின்னோ எதிர்த்து நிக்க முடியாது. அல்லாஹ் தண்டனை இறக்கணும் நாடிட்டா அவன் எப்பேற்பட்ட வல்லமையுடைய ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, அவன் அழிந்தே தீர்வான். இது அல் அசீஸ். இதே அல்லாஹ் மன்னிக்கணும் நாடிட்டா எவ்வளவு பாவம் செய்தவனாக இருந்தாலும் அவனை மன்னித்து அவனுடைய பாவங்களை மறைத்து அவனை நல்லவனாகவே மக்களுக்கு காட்டி உண்மையில் அவனை நல்லவனாகவே ஆக்குறது அல் கஃபூர். அப்ப யார் தீமைகள் பாவங்களை தொடர்ச்சியா செய்யறாங்களோ அவங்க கிட்ட அல் அசீஸாக இருப்பதும் அல்லாஹ் தான்.
யார் பாவங்கள் செய்தாலும் திரும்ப திரும்ப அல்லாவை நோக்கி திரும்பி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய பாவங்களை மன்னித்தும் மறைத்தும் அவர் மீது கருணை காட்டக்கூடியது அல் கஃபூர், ஆனா அல்லாஹ் தான். அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கும்? ரெண்டுமே அல்லாஹ் கிட்ட இருந்து வர்றதுதான். அல்லாஹ் அல் அசீஸாகவும் இருக்கிறாங்க, அல் கஃபூராகவும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த தன்மைகளை சந்திச்சே தான் தீரும் இல்லையா? இது இந்த ஆயத்துல முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன? அதை பார்த்து இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். எது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துடைய முற்பகுதியில் என்ன சொன்னாங்க? 2 விஷயங்களை சொன்னாங்க. என்ன 2 விஷயங்கள்? மௌத்தும் ஹயாத் இல்லையா? அந்த 2ஓடு தொடர்புடையது இந்த 2 பெயர்கள், அல் அசீஸ், அல் கஃபூர். அல் அசீஸ் அப்படின்னா என்ன? மிகுந்த வலிமை உடையவர்கள், வல்லமை மிக்கவர்கள், தன் நாடியதை நினைத்ததை நிலைநாட்டக்கூடிய செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். அதுதான் அல் அசீஸ் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை கொடுக்கணும் அப்படின்னு நாடிட்டா ஒருத்தரும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறவனும் தடுக்க முடியாது. ஒரு ஃபிரௌனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மோசமான காஃபிரா இருந்தாலும் அல்லாஹ் மௌத்தை கொடுக்கணும்னு நாடிட்டா ஒருத்தராலையும் அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் அசீஸ், மௌத் வந்தே தீரும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறவங்களால கூட அதை தடுக்க முடியாது. ஒரு நபியினால் கூட மௌத்தை தடுக்க முடியாது. அந்த விஷயத்துல அல்லாஹ் உறுதியாக இருந்து மௌத்தை எல்லாருக்கும் அளிக்கத்தான் செய்யறாங்க. ஏன்? அப்ப அந்த மௌத்துங்கிற விஷயத்தோட அல் அசீஸ்ங்கிற அந்த பெயர் நெருங்கி தொடர்புடையது. அதே போல ஹயாத் என்ற விஷயத்தோடு அல் கஃபூர் என்ற அந்த பெயர் நெருங்கின தொடர்புடையது. என்ன ஹயாத்னா என்ன? வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது என்ன? வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு வாழ்ந்து முடிச்சிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு இரவு காலையில இருந்து எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். அதுல அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நம்ம செய்யாம விட்டுருக்கிறோம். அல்லாஹ் செய்யாத என்று நம்ம கிட்ட சொன்ன விஷயங்களை மீறி நம்ம செஞ்சிருக்கிறோம். கடமையானதை செய்யாம விட்டுருக்கிறோம், பாவங்களை செஞ்சிருக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு தான் தூங்க போறோம் இல்லையா? இப்ப அல்லாஹ் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சா இப்போ ஒரு மரணத்தை கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு மௌத்த அல்லாஹ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம எழுந்திருக்கல அப்படின்னா என்ன ஆகுது? பாவத்தை செஞ்சு அந்த பாவத்துக்கான மன்னிப்பை பெறாமலேயே மரணித்து விடுவோம். நஷ்டவாளியாக நாம கியாமத்து நாள்ல உயிர்த்தெழுப்போம். ஆனா அதற்கு பதிலாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்த நாள் காலையில ஹயாத்தோட ஏஞ்சிரும், கண் விழிச்சிரும். அந்த நாளுடைய வாழ்க்கை, அடுத்த நாளுடைய வாழ்க்கைங்கிறது என்ன? நேற்றைய வாழ்க்கை அது நீங்க எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். இன்றைய வாழ்க்கைங்கிறது ஒரு புது வாய்ப்பு. இன்னைக்கு வாழப்போற வாழ்க்கைய நீங்கள் சரியாக வாழுங்கள். இன்றைக்கு வாழப்போற வாழ்க்கை, இன்றிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அஹ்ஸனு அமலா என்ற விஷயத்த நீங்க போட்டி போடு. இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், அது ஒழுங்கா வாழ்ந்திருக்கணும். ஆனா நம்ம அது ஒழுங்கா வாழல. அப்ப சில பேர் என்ன செய்வாங்க? நம்ம எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழல, நல்லவனா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் நினைச்சு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா ஒரு மூமின் அப்படி மனசு உடைஞ்சிருக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புது வாய்ப்பு. நாள் மட்டும் இல்லை, இன்னும் 1 மணி நேரம் வாழறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது கூட வாய்ப்பு தான், பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு. அல்லாஹ் அல் கஃபூர். அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கன்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இப்ப இந்த வகுப்பு இது நம்ம இரவு நேரத்தில் நடத்துறோம். இது முடிச்சுட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தூங்க போவோம் இன்ஷா அல்லாஹ் இல்லையா? தூங்க போறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை ஓத சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துஆ அது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. சில ஹதீஸ்கள்ல பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா அப்படின்னு இருக்கு. அடுத்து ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ்வே உங்களுடைய பெயரை கொண்டு அமூது நான் மௌத்தாகிறேன், மரணிக்கிறேன், வ அஹ்யா இன்னும் நான் உயிர் தேடுகிறேன், ஹயாத்தாக வருகிறேன். அப்ப தூங்க போகும்போது நம்ம என்ன ஞாபகப்படுத்திக்கிறோம்? தூக்கம்ங்கிறது ஒரு மவுத். அது தூக்கம் என்பது ஒரு சிறிய மவுத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? தூக்கங்கிறது ஒரு மவுத்.
அப்ப தூங்க போகும்போது நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக, அல்லாஹ்வே உங்களுடைய பெயரை கொண்டு அமூத்து வ அஹ்யா, நான் மரணிக்கிறேன், இன்னும் உங்க பெயரை கொண்டு தான் நான் உயிர் தெழுகிறேன். அப்ப தூக்கங்கிறது மவுத் அப்படிங்கிறது நம்ம ஞாபகப்படுத்து. இதே தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்றோம்? அதுக்கும் ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. தூங்கி எழுந்தோனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அப்ப தூங்கி எழுந்தோனே என்ன செய்றோம்? அல்லாஹ்வை புகழ்றோம், அல்லாஹ் கிட்ட நன்றி சொல்றோம். ஏன்? நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடல. அல்லாஹ் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தூக்கத்திலேயே அல்லாஹ் நம்முடைய ரூஹை எடுக்கிறாங்க இல்லையா? அதை நிரந்தரமா எடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த தூக்கத்திலேயே அப்படியே இறந்து போயிடும். தூங்கினாருங்க, எந்திரிக்கவே இல்லை, அப்படி தூக்கத்திலேயே மூத்தாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றத காதல் வாங்கி இருக்கிறோம் இல்லையா? அது நமக்கே நடந்தும். அப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லாமலேயே நம்ம மறைத்து விடுவோம். ஆனா நம்ம தூங்கி கண் விழித்து எழுந்திருக்கும் போது அது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது இன்னொரு நாளை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, நம்முடைய அமல்களை அஹ்சன் ஆக மிகச் சிறந்ததாக ஆக்கிக் கொள்ள அல்லாஹ் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு தான் அந்த தூக்கத்திலிருந்து விழித்திடக்கூடியது அப்படிங்கிறது. அதனாலதான் விழித்தெழுந்த உடனே முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், அல்லாஹ்வை புகழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு உரித்தானது. அந்த அல்லாஹ் தான் மௌத்துக்கு பிறகு எனக்கு ஹயாத்தை கொடுத்தாங்க என்று சொல்றோம். நாம மரணிச்சிட்டோம், அதற்கு பிறகு அந்த அல்லாஹ் தான் நமக்கு ஹயாத்தை கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றி. வ இலைஹின் நுஷூர். இன்னும் நம்ம அந்த அல்லாஹ் கிட்டே திரும்பக்கூடியவங்களா இருக்கும். கியாமத் நாளை ஞாபகப்படுத்தி. அப்ப இந்த நாளை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? மரணத்தை நான் சந்திச்சுட்டு மீண்டு வந்திருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் மரணத்தை நெருக்கமா பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது சிலர் இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை நெருக்கமா தான் பாக்குறாங்க. ஆனா அதை உணர்ந்து கொள்றது இல்லை. ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்க போகும்போது மரணத்துல தான் போறோம். தூக்கம்ங்கிறது ஒரு மரணம் தான். அதனாலதான் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மௌத்துங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போறோம். தூங்கி ஏஞ்ச பிறகு மௌத்திலேருந்து நான் திருப்பி ஹயாத்தோட ஏஞ்சேனே, அந்த ஹயாத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி என்றும் சொல்றோம். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதும் மரணத்தை சந்திக்கின்றார்கள். மரணத்தை அன்றாடம் பார்க்காத மனுஷனே இல்லை. யாரோ ஒரு சிலர் சொல்ற பெருமை அடிச்சுக்கிற விஷயம் இல்ல. நான் எல்லாம் மரணத்தை இப்படி நெருக்கத்துல பார்த்தவன் தெரியுமா அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அது அப்படி இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை நெருக்கமா தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போது மரணத்தை நெருங்கிடுறாங்க, மரணத்துக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் அல்லாஹ் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறான் என்று முடிவு செய்தால், அல்லாஹ்வுடைய கதிர்ல அது இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நம்ம உயிரோட எழுந்திருக்கும். அப்ப நாம் விழித்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நாள். அல்லாஹ் அல் கஃபூர் என்று இங்க சொல்றாங்க இல்லையா? அது ஹயாத் அப்படிங்கிறதோட நெருங்கி தொடர்புடையது. ஹயாத்தா இருக்கக்கூடிய, உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புடைய நாட்கள். என் பாவத்தெல்லாம் நான் எப்படி கழிப்பேன், என் பாவத்துக்கு நான் எப்படி மன்னிப்பு பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் இன்னொரு நாளை கொடுத்து, இந்த நாள்ல நீ அஹ்சனு அமலா செய்து உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள், அதன் மூலமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள், சொர்க்கத்தை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் சரி, அடுத்த நாள் காலையில விழித்தெழும் போதும் சரி, இந்த ஆயத்துல வரக்கூடிய இந்த விஷயங்கள், அதை தொடர்ந்து இந்த ஹதீஸ்கள் வரக்கூடிய இந்த துவாக்கள்ல வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னது? அல்லதீ ഖலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவங்க தான் யார்? அல்லாஹ் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தார்கள். எதற்காக? எப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்கள அமல்கள்ல யார் மிகச் சிறந்தவர் என்பதை சோதித்து காண்பிப்பதற்காக. அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? உங்கள் அசீசுல் கஃபூர். அல்லாஹ் அல் அசீஸ், மிக்க வல்லமை உடையவர்கள், நினைச்சத நிலைநாட்டக்கூடிய வல்லமை உடையவர்கள். அவங்க உங்களுக்கு மௌத்தை கொடுக்கணும் நாடிட்டா யாரும் தடுக்க முடியாது, தண்டிக்கணும் நாடிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் அல் அசீஸ் அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்று ஒரு பயம் வரும். அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடாது, தண்டிக்கணும் நாடிட்டா நம்முடைய நிலைமை என்ன? இந்த இரவோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடணும்னு அல்லாஹ் நாடிட்டால், இந்த தூக்கம்ங்கிறது ஒரு மவுத்து, நிரந்தர மவுத்தாக, நிரந்தர மரணமாக ஆகிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு தூங்க போகும்போது யோசிக்கணும். தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு தூங்க போகணும். அடுத்த நாள் காலையில உயிர்த்து எழுப்பிட்டாங்க அல்லாஹ், நமக்கு உயிரை கொடுத்து அடுத்த நாள் காலையில கண் விழிச்சிட்டோம், ஏஞ்சிட்டோம்.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு தான் அந்த துஆவை சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது எதுக்கு? அல்லாஹ் எனக்கு இன்னொரு நாளை வாய்ப்பாக கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள்ல நான் அஹ்ஸனு அமலா என்று நீங்க எதை சோதிப்பீங்கன்னு சொன்னீங்களோ அதை செய்வதற்கான முயற்சியை நான் செய்யறேன். என்னுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்கான முயற்சிகளை செய்யறேன். ஏன்னா நீங்கள் அல் கஃபூர். இந்த ஆயத்துல சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுங்க. அல்லாஹ் ஹயாத்தை கொடுக்கறாங்க. ஏன்னா அல்லாஹ் அல் கஃபூர், திரும்ப திரும்ப பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள், பாவங்களை மறைக்கக்கூடியவர்கள். நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்மளை இந்த இரவோடு மரணிச்சிடாம இன்னொரு நாள் வாழ்க்கையை கொடுத்து, இன்றைய நாளில நீ அஹ்ஸனு அமலாவை செய் என்ற அந்த பெரும் வாய்ப்பை, பெரும் கருணை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்பதை ஞாபகத்தில் வச்சு. அதனாலதான் சஹாபாவுல சிலர் இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி சூரத்துல் முல்கை ஓதுவதை வழக்கமாக வச்சாங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் பலகீனம். ஆனால் நபித்தோழர்கள் சிலர், அதை தொடர்ந்து தாபியன், தப தாபியன்கள்ல சிலர் இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி சூரத்துல் முல்கை ஓதுவது வழக்கமா வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த சூரத்துல் முல்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்க. குறிப்பா தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன மவுத் ஹயாத்ன்றதை ஞாபகப்படுத்தும் பொழுது, இந்த தூக்கமே ஒரு மவுத்து தான். அந்த தூக்கத்திலும் எழுந்திருக்கிறதே ஒரு ஹயாத்து தான். அப்போ இதுல நம்ம அல்லாஹ் அல் அசீஸ்ங்கிற அந்த உறுதியை நம்ம பார்க்க போறோமா, வல்லமையை பார்க்க போறோமா, இல்ல அல்லாஹ் அல் கஃபூர் என்கிற அந்த மன்னிக்கும் தன்மையை, கருணையை பார்க்க போறோமா அப்படிங்கிற அந்த பயத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் நம்முடைய தூக்கத்தையும் சரி, நம்முடைய விழிப்பையும் சரி வச்சுக்கணும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அல்லதி خلقல் மௌத் வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அந்த அல்லாஹ் தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தாங்க. உங்கள யார் அஹ்ஸனு அமலா, மிக சிறந்த அமல்களை உடையவர் என்பதை சோதிப்பவர். ஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் அல் அஸீஸ், தான் நாடியதை உறுதியாக நிலைநாட்டக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். அந்த வல்லமை மிக்க அல்லாஹ் நம்மளை தண்டிக்கணும்னு நாடிட்டா இந்த இரவுல மைத்து கொடுத்து அதுக்கு பிறகு ஹயாத்தே கொடுக்காம விட்டு. ஆனா அந்த அல்லாஹ் தான் அல் கஃபூராவும் இருக்கிறாங்க. அந்த அல் கஃபூர் ஆகிய அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், நம்முடைய பாவங்களை மறைக்கணும்னு நாடிட்டா நம்முடைய பாவங்களை மன்னித்து அவற்றை மறைத்து நமக்கு நாளைக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து, நாளைய நாள் அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மிக சிறந்த, மிக அழகான அமல்கள், அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் சொன்னாங்களே, அதை செய்து அந்த சோதனையில வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றிவிட முடியும். அந்த வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும், என்னுடைய உடன் பிறந்தோருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தோருக்கும், அவர்களுடைய குடும்பங்களுக்கும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும், எனக்கு நல்லது செய்தவர்களுக்கும் உங்களுக்கு நல்லது செய்தவர்களுக்கும், எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை தரணும். நான் அஹ்ஸனு அமலா என்ற அந்த மிகச் சிறந்த அமல்களை, நல்ல அமல்களை செய்து, மிக நல்ல அமல்களை செய்து இந்த மறுமையிலேயே வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தரணும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இன்றைய இந்த இரண்டாவது ஆயத்தினுடைய விளக்க உரையை இதனுடன் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.